ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு நம்ம பாவக்காய் காரக்குழம்பு தான் செய்ய போகிறாங்க. வாங்க எப்படி செய்யணும்னு பார்ப்போம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெந்தயம் போட்டு பொரிஞ்சதும் பூண்டு சேர்த்துக்கணும். கருவேப்பிலையும் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கினதும் தக்காளியும் நல்லா போட்டு வெங்காய தக்காளியும் மஞ்சள் போட்டு வதக்கிக்கணும். எல்லாம் வதங்கின பிறகு பாவக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அதுக்குள்ளேயே புளி காசலையும் ஊற்றிக்கணும். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளை போட்டு அதை கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் பொட்டுக்கல்லையே தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த பொட்டுக்கல்லையை குழம்புல சேர்த்துக்கலாம். பொட்டுக்கல்லையை ஊற்றினதுக்கு அப்புறம் நல்லா கெட்டியான பிறகு சின்ன துண்டு வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் கரையிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கலாம். பாவக்காய் காரக்குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம். போயிட்டு வரட்டா. பாய், see you.